ஓம் சாந்தி. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நாம் பார்க்க போகிறோம். அதாவது மனிதர்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க, நாம் எவ்வளோ முட்டாளாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை பேரில் காசு போடுறோம். நாளைக்கு அந்த குழந்தையுடைய படிப்புக்கு, கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பாலிசி அதெல்லாம் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் வயசானோடனே படிக்க வைக்கிறோம். அந்த குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுவுது. அதையும் மீறி கஷ்டப்பட்டு பிடிச்சி தள்ளுறோம். ஏன்? அந்த குழந்தைக்கு அப்போ பிடிக்கலன்னு தெரியுது, இருந்தாலும் நம்ம தள்ளுறோம். ஏன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தை தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அது பண்ணுறோம். சரி, அது கரெக்டு தான். ஸோ அப்போ எப்போ ஒரு 20-30 வருஷம் கழித்து அந்த குழந்தை தன்னை பார்த்துக்கிறதுக்காக 3 வயசுலேயே பிடிச்சி ஸ்கூலில் சேர்க்குறோம். 5 வயசுலேயே அதை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறோம், ஹோம்ஒர்க்கு அது இதுன்ட்டு. ஆனால் அந்த வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா? அதெல்லாம் இப்போ அந்த ஸ்கூல், காலேஜ், டிகிரி வாங்குகிற அன்றைக்கி அந்த குழந்தை சேர்த்துச்சுன்னா இவ்வளோ நாள் படித்தது வேஸ்ட்டு தானே. ஸோ இருந்தாலும் நம்ம அதை பண்ணுறோம். ஏன்னா இது கண்டிப்பாக வருமா வராத தெரியாது, இருந்தாலும் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம குழந்தையும் நாம் தயார்படுத்துறது இல்லை, நம்மளுடைய கணவனையோ, குழந்தையோ, மனைவியோ, சகோதரனையோ, அப்பா அம்மாவையோ தயார்படுத்துறதில்லை. ஆனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் அது கண்டிப்பாக வந்தே தீரும்ன்ட்டு. மரணத்தை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லை. ஏன்னா மரணம் பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி டைம் தான் பிரச்சனை. அதாவது நாம் மரணிக்கிறது யாருக்குமே ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்க மரணித்தால், அல்லது நம்மளை விட்டு பிரிகிறாங்க, நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம் அப்படின்னா தான் பிரச்சனை. இது எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆனால் இதுக்கு நாம் எப்போவுமே தயாராகிறது கிடையாது. அப்படியே கண்ணு மூடிட்டு அப்படியே ஸ்கூல் போயிட்டே இருக்கிறோம். அப்புறம் காலேஜ் போயிட்டுருக்குறோம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது வேலைக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறோம். அப்புறம் வேலை முடிஞ்சால் 2 வேலை 3 வேலை, அது இல்லாமல் ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, அது வேறு. மொத்தத்தில் அப்படியே கண்டினியூஸாக எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் 24 மணி நேரமும், தூங்குகிற டைமை தவிர. ஸோ இப்படியே போகுது நம்ம வாழ்க்கை. ஆனால் திடீர்னு ஒரு டைமில் எதிர்பாராத விதமாக தனிமை வருது. அப்போ தான் மென்டல் ஆகிடுறாங்க. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா, அதாவது தனிமைப்படுத்தப்படனா வீட்டில் யாருமே இல்லாமல் உங்களை அனாதையாக விட்டுட்டு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க இறந்துட்டால் போதும், அந்த தனிமை ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி, கணவன் இறக்குறார் ஒரு 60-65 வயசுலேன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பையன்லாம் பெருசாகிடுவான். அப்புறம் மருமக வந்துடுவா. அந்த டைம் கணவன் இறக்கும் பொழுது நம்ம சொல்கிறது எல்லாம் கணவன் கேட்பார், ஆனால் மருமக கேட்க மாட்டான், பேர குழந்தை கேட்க மாட்டான், பசங்க கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் அது தனிமையாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணவன் இறந்தால் மனைவி சில மாதங்களில் இறந்துடுறாங்க. நிறைய இடங்களில் இதை பார்க்கலாம். அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடன்னு அவங்களுடைய உடம்பெல்லாம் ஒல்லியாகிடும். அது அப்படி ஒரு துக்கம், கணவன் இறந்ததை தாங்கிக்க முடியாமல். ஸோ இந்த மனநிலை, இந்த தனிமை, இந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது. திட்டத்திட்ட இந்த பயத்தை நம்ம நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எதுலேயோ பிஸியாக இருக்கிறோம். டிவி போடுறதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தனிமை பயம் இருக்குது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக தனிமைப்படுத்தப்பட்டே தீருவோம். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக வேணாலும் இருங்க. லூஸ் மோகன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா,
ஸோ அவர் வந்து ஒரு தடவை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, என்கிட்ட எல்லா காசு எல்லாமே இருக்குது, ஆனால் என்னை பார்த்துக்க யாரும் இல்லை. என் பையன் நல்லா தான் இருந்தான், கல்யாணம் ஆனவுடனே விட்டுட்டு போயிட்டான். ஸோ அவன் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ஸோ இங்கே வந்து அந்த தனிமை வந்து அவங்கள அப்படி பயமுறுத்துது. அவங்க எவ்வளோ புகழுடைய உச்சத்தில் இருந்தாலும் அந்த தனிமைக்கு பயப்படுறாங்க எல்லாருமே. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இதை ஃபேஸ் பண்ணியே தீரணும். ஆண்களை விட பெண்கள் அதிகமாகவே இதில் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் பெண்கள் வந்து ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாரோடும் இருக்கும்போதே அது தெரியும் அந்த சிம்டம். ஸோ அதனால தான் நிறைய இடங்களில் வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து, அதாவது ஆண் பெண்ணை சந்தேகப்படுறது வந்து பரவலாக கேள்விப்படுவோம். பட் இந்த விஷயம் வந்து, ஏன்னா ஜென்ரலாக வந்து பொண்ணுக்கு எந்த பிரச்சனைனாலும் வெளில தெரிஞ்சிடும், ஆணுக்கு எந்த பிரச்சனைனாலும் வெளில தெரியாது. ஏன்னா அவன் வெளியிலே சொல்ல மாட்டான். அது ஒரு கௌரவமாக ப்ரெஸ்டேஜ் இஷ்யூவாக கூச்சப்பட்டுட்டு சொல்ல மாட்டான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பெண்களுக்கும் அந்த சந்தேக புத்தி இருக்குது. ஆனால் இந்த சந்தேகத்துக்கும் ஆண் படுற சந்தேகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் பெண்ணுடைய சந்தேகம் என்னென்னா, எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, எங்கே நான் தனிமைப்படுத்தப்பட்டுடுவேனோ அப்படிங்கிற அந்த பயம். ஸோ அந்த அதாவது பற்று ரொம்ப அதிகம் பெண்களுக்கு. ஆனால் இதுக்கான கல்வி வந்து எங்கேயுமே போதிக்கப்படுறது கிடையாது, எங்கேயுமே. ஆனால் மதங்களில் வந்து மதத்துடைய சாரமே பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். பட் ஆனால் அதை வந்து எந்த மத போதகரும் போதிக்கிறது கிடையாது. சாமி கும்பிட்றதே எல்லாரும் என் கூடவே இருக்கணும்னு தான் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்னாலும் அவங்களுடைய டைம் வந்தால் பறந்து போயிடுவாங்க. ஸோ ஒன்று உயிர் போகிறது, இன்னொன்று நம்மளை விட்டுட்டு போகிறது, வேலை நிமித்தமாக அல்லது கல்யாணம் பண்ணி இந்த மாதிரிலாம். ஸோ இந்த பாதிப்பு வந்து வெளிநாடுகளில் ரொம்பவே அதிகம். ஏன்னா அங்கே கல்ச்சரே அந்த மாதிரி இல்லையா, அவங்க தனியாகவே இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து டிப்ரெஷன், அது ஒரு மரண பயம். அது இன்னொரு விதமான தனிமை இருக்குது. அது என்னன்னா, எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் தனக்கு ஏதோ ஒன்று ஆகிடும், ஏதோ ஒன்று படுத்த படுக்கை ஆகிடுவாங்க, கை கால் வராமல் போகலாம், இந்த மாதிரி ஆகும். அப்போ வந்து எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டா வர டிப்ரெஷனோட இந்த டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. இதுவும் அவங்க தனிமையாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரும் இருந்தாலும் எல்லோரோடவும் தான் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலை. அந்த ஒரு உடம்பு நார்மல் கண்டிஷனுக்கு வந்தால் தான் எல்லோரும் இருக்கிற உணர்வே அவங்களுக்கு வருது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த தனிமை பயம்தான் அப்போவுமே. ஸோ நம்மளை பாதுகாக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் போய், என்னை நம்பி இருக்கிறவங்கள என்னால் பாதுகாக்க முடியலையேன்ற ஒரு பயம். ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டு பயம் வந்து மனுஷனுக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. தனிமை பயம் குழந்தையா பிறந்ததுலேருந்தே வந்துடுது. பட் நம்மளை நம்பி இருக்கிறவங்கள பாதுகாக்க முடியுமா முடியாதோன்ற பயம் வந்து நடுவில் வந்துடுது. குறிப்பாக கல்யாணம் பண்ண பிறகு தான் அது வரும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளை நம்பி இருக்கிறவங்க வருவாங்க. இப்போ இந்த தனிமைக்கு என்ன தீர்வு? இதை எப்படி எதிர்கொள்கிறது? ஒரே வழி தான் இருக்குது. சொல்லலாம், போய் நீங்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவு கேளுங்க, ஏதாவது ஸ்போர்ட்ஸ், அந்த அது பேர் என்னது, கிளப்பு, இதிலெல்லாம் மெம்பர்ஸ் ஆகுங்க, சமூக பணியில் உங்களை பிஸி பண்ணிக்கோங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? படுத்த படுக்கை ஆகிட்டா இல்லை. ஸோ இது வந்து உண்மையான தீர்வே கிடையாது. ஆனால் இதைத்தான் சயின்ஸ் சொல்லும், இதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையான தீர்வு கிடையாது. அதை பற்றி, ஏன்னா மனிதன் வந்து பலவிதமான போதையில் இருக்கிறான்.
சாராயம் குடிக்கிறது, காமம் ஒரு போதை. ஆனால் இதெல்லாம் விட மிகப்பெரிய போதை இருக்குது. அது இங்கிலீஷில் ஒர்க்கஹாலிக் அப்படின்வாங்க. அந்த காரியம் செய்கிறதுல அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆனால் இந்த போதை வந்து கண்டினியூஸாக அவங்களால கொடுத்துட்டு இருக்க முடியாது. கண்டினியூஸாக தண்ணியும் அடிச்சிட்டு இருக்க முடியாது. கண்டினியூஸாக காமத்துலேயும் வந்து கிடக்க முடியாது. கண்டினியூஸாக வேலையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு டைமுக்கு அப்புறம் உடம்பு காரியம் செய்ய முடியாமல் போயிடும். கண்ணு தெரியாமல் போயிடும். கை கால் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைம்லாம் ஆகிடும். அந்த டைம் வந்து இந்த தனிமை பயம் வந்து ஒரு வழி பண்ணிடும். ஸோ அதனால தான் நல்ல பயங்கரமான பிஸ்னஸ் மேன்லாம் தற்கொலை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் பண்ணுவாங்க. பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அது திடீர்னு அதாவது என்னென்னா, அவங்க அந்த காரியம் செய்கிறதே வந்து இந்த விஷயம் தனிமையை மறக்கணுன்ற ஒரு அன்கான்ஷியஸாக அது ஒர்க் ஆகும். ஸோ அது எப்போ காரியம் செய்கிறது கட்டாகுமோ டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பயம் மேலோங்கும். அது நம்ம கூடவே இருக்குது, நம்ம கவனிக்கிறது தான் இல்லை. ஆனால் அதை வந்து எதிர்கொள்ளணும், தைரியமாக எதிர்கொள்ளணும், பயங்கர தைரியமாக எதிர்கொள்ளணும். அது என்ன நம்மளை தேடி வர்றது, நீங்கள் அதை தேடி போங்க. வா நீ நான் பார்த்துடலாம். அப்போ தான் அது ஜெயிக்க முடியும். சொல்லுவாங்களே, ஓடிக்கிட்டே இருந்தால் துரத்திக்கிட்டே வருவாங்க. நீங்கள் எதிர்த்து நின்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த தனிமை பயமும். உண்மையிலே கோயிலுக்கு போகிற பழக்கம் எல்லாமே வந்து இந்த பயத்தை எதிர்கொள்வதற்காகத்தான். அது தெரியாமல் இவங்க கோயிலில் போய் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சந்தோஷம். இல்லைன்னா இல்லாமலும் போக வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் இல்லை, மனிதர்கள் கூட திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஒரு சில குடும்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மரணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நொடிஞ்சு போயிடுவாங்க. அப்படியே பயங்கர கோடீஸ்வரனாக இருக்கும், திடீர்னு நடுத்தருக்கு வருவாங்க. இதெல்லாம் நடக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இதை எப்படி எதிர்கொள்கிறது? அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது. என்னென்னா, ஒரு உண்மையை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம பேசுகிறதுக்கு அடிமையாயிட்டோம். பேசும்போது என்ன ஆகுனா, புத்தி யோசிக்கிறது கட்டாயிடும். அது தானாக தான் வளரிட்டு தான் இருப்போம். அப்போ அதை யோசிக்கிறது வந்து அந்த தனியாக நீங்கள் எந்த ஃப்ரெண்டோடையும் பேசாமல், அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை யாரு கூடயும் பேசாமல் நீங்கள் தனியாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் மேலே வரும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்த எண்ணங்கள், உங்களை சூக்ஷ்மமாக துரத்திட்டு இருக்கிற எண்ணங்கள். நீங்கள் மற்ற எதுலேயும் கவனம் செலுத்தாதப்போ இந்த எண்ணங்கள் மேலோங்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு தெரியும். பட் இந்த எண்ணங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம தனியாக போனால் கூட குடும்பத்தோடு போயிடுறோம். பீச்சுக்கு போனாலும், கோயிலுக்கு போனாலும், எங்கே போனாலும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையிலே தனியாக தான் இருக்கிறீங்க, எல்லார் கூடயும் இருந்தாலும். இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ரூமில் படுத்துட்டு இருக்கிறீங்க, பக்கத்து ரூமில் இப்போ அங்கங்கே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் படுத்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் ரூமில் படுத்துட்டு இருக்கிறீங்க, தனியாக தானே படுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த நேரம் உங்கள் பக்கத்தில் வந்து பாம்பு வந்தால் கூட என்ன பண்ண முடியும்? கொத்தினா கூட என்ன பண்ண முடியும்? உண்மையிலே நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசு மட்டும் என்ன சொல்லுது? இல்லை, நம்ம கூட எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அதேமாரி ஸ்கூலில், காலேஜ், ஹாஸ்டலில் இருந்தாலும் அப்பயும் அதேமாரி தனிமை தான். ஏன் ஒரே ரூமில் இருந்தாலும் அவங்க வேறு கட்டில் இருக்க போகிறாங்க, உங்கள் கட்டில் இருக்க போகிறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு 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 பயங்கரமான கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அங்கே தனியாக தானே எதிர்கொள்கிறீங்க. அந்த கனவில் உங்கள் ரூமில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கிடையாது, தனியாக தான் எதிர்கொள்கிறீங்க. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்ற உணர்வு வந்து எல்லோரோடவும் இருக்கும்போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் உண்மையிலே தனிமையாக தான் இருக்கிறீங்க எப்போவுமே. அதை மறக்கிறதுக்காக நீங்கள் மற்றவங்க கூட பேசுகிறீங்க, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே இந்த தனிமை பயம் சமீபமாக வந்தது தான். ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை அவ்வளோதான். அதுக்கு முன்னாடிலாம் தனிமை பயம் கிடையாது. அப்போ நம்ம நினைப்போம், ஓ அப்போ தான் கூட்டு குடும்பம் இருந்துச்சு, குழந்தைங்க எல்லோரும் ஒன்றாவே இருப்பாங்க, அப்போ தனிமையாக வராது தான் அப்படின்னு தோணும். இல்லை, எல்லோரும் இருப்பாங்கன்றது உண்மை தான். ஒருவேளை அந்த நேரம் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லோரும் திடீர்னு காணாமல் போனாலும் அவங்களுக்கு தனிமை பயம் இருக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனிமையை பயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக பேச மாட்டாங்க. சும்மா வரவலன்னு பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வேணால் உங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியை பற்றி கேட்டு பாருங்கள்.
சொல்லுவாங்க. எல்லாம் தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்ச உடனே கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு டக்குன்னு வயல்வெளிக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் வருவாங்க, கரண்ட்டும் இருக்காது. ஸோ இருட்டுறதுக்குள்ளே சாப்பிட்டு அப்படியே படுத்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா பேசிக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டோம், இப்போ தான் டெக்னாலஜி வந்ததுனால ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லைன்னு நக்கல்லாம் பண்ணுறாங்க. உண்மையில் அப்போவும் பேசலை, இந்த நடுவில் தான் பேச ஆரம்பிச்சது. இப்பயும் பேசிட்டு தான், இப்போ அதிகமாக தான் பேசுகிறாங்க. இன்னும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசலாம், அவ்வளோதானே. மற்றபடி நெட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, 24 hours யார் கூட பேசிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ. ஆனால் அப்போ யார் கூடயும் பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த பயம் கிடையாது. பயம் இருந்தால் தானே பேசுறதுக்கு. பயம், போர் அடிக்குது, அந்த உணர்வு எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டு கரெக்டாக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கூட எல்லாருமே இருப்பாங்க. இதுதான் ஆச்சரியம். இது ஒரு பெரிய சீக்ரெட். அதாவது நம்ம கூட எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லைன்னா எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. எல்லாருக்கூடையும் நம்ம இருக்கணும்னு நினைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு சீக்ரெட். அந்த நாய் போயிட்டே இருந்தால் வால் பின்னாடியே வரும்னு வாங்கிப்பாங்க. எப்போ வால் அது கண்டுக்காமல் இருந்தால் அது பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அவங்களுக்கு பாருங்களா, இந்த தனிமை பயம், அதே மாதிரி அடுத்த பயம் சொன்னேன் இல்லையா, என்ன நம்பினவங்களை நான் காப்பாற்றணும், அந்த பயமாக அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் தில்லா அவங்க பாட்டுக்கு சன்னியாசியாக போயிடுவாங்க, ஏதாவது குருவை தேடி போயிடுவாங்க. அதுவும் ரொம்ப சின்ன வயசுலேயே போயிடுவாங்க. அப்போலாம் 40 வயசுலேயே போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே குழந்தையெல்லாம் வளர்த்து கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கும் என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற பயம் அதுக்கு முன்னாடியும் இருக்காது, விட்டுட்டு போன அப்புறமும் இருக்காது. ஆனால் இப்போ நமக்கு படத்தில் காட்டும்போது அப்படியே அது ஒரு பெரிய கஷ்டமான நிகழ்வு மாதிரி, பயங்கரமான மாதிரி நம்ம இப்போத்தைய மனநிலை எடுத்தாந்து அதில் போட்டு காட்டுறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த ராகவேந்திரன், ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் போன உடனே அவங்க மனைவி அப்படியே துடிப்பாங்க, அது இதுன்னு. ஆனால் உண்மையில் அந்த டைமில் அப்படி மனநிலை யாருக்குமே இருக்காது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா நான் கணவனை நம்பி இருக்கிறேன்ற அந்த உணர்வு கூட இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே அந்த சக்தி இருக்கும் ஆத்மாவுக்கு. ஆனால் இன்றைக்கி நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் உனக்கு தனியாக இருக்கக்கூடிய சக்தி இல்லை. ஸோ காமத்துக்காக மட்டும் இல்லை, இந்த பயத்துக்காகவும் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவசர அவசரமாக குழந்தை பெற்றுக்கிறதே அதுக்கு தான் இல்லையா? ஸோ அதுதான். அப்போ அந்த பயம் வந்துடுச்சு. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஏன் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு அந்த பயம் இல்லை, இப்போ ஏன் இருக்குதுன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம். என்ன காரணம் அப்படின்னா, அப்போல்லாம் நாஸ்திகன்ற ஒரு எண்ணமே கிடையாது. அப்படி இங்கே இருக்கிறதெல்லாம் எதிர்க்கணும் எதிர்க்கிறது ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சாக்ரட்டிஸை காப்பி அடித்து இங்கே இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆட்கள் எவனும் அப்போ கிடையாது. அதனால் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை, அது சர்வசாதாரணம் சொல்லுவாங்களே, மரத்தை வச்சேன் தண்ணி ஊற்றுவான்னா எதுக்கு கவலை பண்ணணும், அவ்வளோதான். அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் யாருக்குமே எந்த பயமுமே இருக்காது. அப்படி இருந்தாங்க. ஆனால் இந்த நாஸ்திகம் வருது பாருங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா, கடவுள் இல்லை, சரி ஓகே கடவுள் இல்லை, அப்புறம் கடவுளை மனிதனை நினை, ஓகே கடவுளை மறந்தாச்சு, மனுஷனை நினச்சாச்சு. எந்த மனுஷனை நினைக்கிறது? எந்த மனுஷன் உங்கள் கூடவே இருக்க போகிறான் இல்லை? அதனால தான் அப்போ கடவுளை மறந்துட்டீங்க, மனுஷனை நினைக்க ஆரம்பிச்சிங்க. மனுஷன் எல்லாமே ஃப்ராடு பசங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. பெரியார் வாழ்க்கையிலே பார்க்கல, அவருடைய இயக்கத்தில் உள்ள யாரையுமே அவர் நம்பாததுனால தான் கூட இந்த ஒரு பேத்தி வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறார். எதுக்கான்? அந்த இயக்கத்துடைய வாரிசு ஆக்குறதுக்கான். அப்போ இது வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணி அவருக்காக உயிரை விட்டவன் எவனையுமே நம்பலை. ஏன் நம்பலை? கடவுளை மனிதனை, அதான் பிரச்சனை. கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் மேலே சத்தியமாக யாருக்குமே நம்பிக்கை வர. ஸோ அந்த பொண்ணை கூட அவர் எந்த அளவுக்கு நம்பி இருப்பாருன்றது அது கேள்விக்குறி தான் இல்லையா? ஸோ அதுதான் ஆகுது. இப்போ கடவுள் நம்புகிறவங்க கூட உண்மையிலே முழு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த எண்ணம் வந்துடுச்சு. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறான், மனிதனை தேடுறான். மனுஷனுக்கு மனுஷன்தான் பாதுகாப்பு அப்படின்னு மனிதனை தேடுறான். இவன் இந்த பொண்ணு பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிக்கிற இவளை கல்யாணம் பண்ணுறான். இந்த பொண்ணு இவன் எனக்கு பாதுகாப்பாக இருப்பான்னு நினச்சிட்டு இவனை கல்யாணம் பண்ணுறான். ஆனால் 2 பேருமே பயந்தவங்க இல்லைங்க. இது செம காமெடியாக இல்லை?
ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக பிரிஞ்சாகணும். அந்த நேரம் தான் அப்படியே மென்டலாக ஆகிடுறாங்க. நிறைய பேர் மென்டலே ஆகிடுறாங்க. கணவன் இறக்கும்போது அப்படியே புத்தி பேதலிச்சு போயிடுது. குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக, ஆண்களுக்கு கம்மியாக தான். ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கும், பட் பெண்கள் அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்க அப்படி சர்வசாதாரணம் கடவுள் கூடவே வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த பக்தி, கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாதுனால கடவுள் கூடவே இருக்கிறாரு, அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு பயமே இல்லை. அதாவது ஒரு வினாடியும் கடவுள் தான் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு இருக்குது. கணவன் நடத்தல கடவுள் நடத்துகிறார், மனைவி நடத்தல கடவுள் நடத்துகிறார், என் அப்பா அம்மா பார்த்துக்கல கடவுள் பார்த்துக்கிறார். ஸோ இந்த உணர்வு இருக்க இருக்க திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி மரணம் ஆனாலும், இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, அப்போ இந்த அளவுக்கு மருத்துவ வசதி கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி நிராயுதபாணியாக நிராகதியாக எந்த குடும்பமும் இருக்காது. அதுக்கு இன்னொரு காரணம், நிறைய குழந்தை வேற இருக்கும். அது இல்லாமல் அந்த உறவு முறைகள் அப்போல்லாம் அந்த மனிதர்கள் மேலே அந்த நம்பிக்கை, ஸோ அந்த கள்ளங்கபடமற்ற தன்மை, அதனால் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. இன்னும் கேட்டிங்கன்னா ஒன்றும் வழி இல்லாமல் பிச்சை எடுக்க மாட்டாங்க. அந்த சிவனடியார்கள் அந்த மாதிரி ஆட்கள் தான் பிச்சை எடுப்பாங்க. அவங்கள ஏதோ தன் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஏன் இன்னைக்கு அவர் வரவே இல்லைன்னு அவங்களுக்கு சாப்பாடே எடுத்து வைப்பாங்க. எனக்கே ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது எங்கள் தெருவுக்குன்னு ஒரு பிச்சைக்காரர், அவர் வரலன்னா ஏன் வரல அப்படின்ட்டு ரொம்ப நேரம் எங்கள் பாட்டி கூட கேட்பாங்க. அப்போ பாருங்க, ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க எதை பற்றியுமே பயப்படலை. அது காரணமாக இருந்தது கடவுள் நம்பிக்கை. சரி, இப்போ சரி ஓகே, அதெல்லாம் அந்த காலம்பா. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ ஆனால் அந்த பயம் இருக்குது. ஸோ அதுலேயும் மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா, அப்படி இப்படின்னு 2 குழந்தை போதும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் உண்மையிலே உண்மைதாம்பில் இருக்குன்னு நம்பி ஏமாந்தவங்க இருக்கிறாங்க பாருங்க. அவங்க நிலைமை ரொம்ப மோசமாகவே இருக்கும். என்ன அப்படின்னா, வெறும் பெண் குழந்தை இருக்கும்போது அந்த பெண் குழந்தை, அதாவது ஆண் குழந்தைய நம்ப முடியாத காலத்தில் தான் இப்போ இருக்கிறோம், அது வேறு விஷயம். பட் பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க 90%. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ரேர் எக்ஸெப்ஷன் இருக்குது, வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுருக்கிறது. பட் அது கூட எவ்வளோ நாளைக்கு ஒத்து வருவாங்க? வேறு யாரோ ஒரு பையன் எப்படி நமக்கு ஒத்து வருவான்? ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்கள், அதுலேயும் ஒரு 2 பொண்ணு இருக்குதுன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் கொடுக்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே அவங்க ஒரு பைத்தியம் மாதிரியே ஆகிடுவாங்க. நல்லா கவனிக்கலாம். இன்னும் கேட்டிங்கன்னா, வீட்டோட மாப்பிள்ளைய கொஞ்சம் வசதி இருந்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டாலுமே கூட அவங்களுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயாவது இந்த பையன் நம்ம பொண்ணு பிரித்து இட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற பயம். ஸோ அது எல்லாமே நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஸோ தப்பி தவறி அந்த அம்மாவுக்கு கணவனும் இறந்து வெறும் பொண்ணை மட்டுமே நம்பியிருந்தால் இன்னும் பயம். அந்த பயந்த நாள் பொண்ணு விட்டுட்டும் போயிடுச்சு, பயங்கரமாக இருக்கும். இது நடந்துட்டுருக்கு, இது எதுவுமே கற்பனை கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில நீங்கள் ஜஸ்ட் கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம பார்க்கறது இல்லை, நமக்கு அது மாதிரி நடக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இது கண்டிப்பாக நடந்தே தீரக்கூடிய விஷயம் இல்லை, இது சாய்ஸ்லாம் கிடையாது. கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு டைமில் நீங்கள் எதிர்கொண்டே ஆகணும். பாருங்களா, இப்போ இளமையாக இருக்கும்போதே உனக்கு எதிர்கொள்ள பயமாக இருக்குதுன்னா, நீ வயசானதுக்கப்புறம் உன்னால் நடக்கவே முடியாத டைமில் உன்னால் எப்படி எதிர்கொள்ள முடியும்? இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் வேலைக்கு போகிறதுக்கு நீ சின்ன வயசுலேயே படிக்கிற. அப்போ இது மோசமான சுச்சுவேஷன் ஆச்சு, இதுக்கு நீ தயாராக தேவையில்லையா? எப்படி தயாராகிறது? அதிலும் கண்டிப்பாக இந்த தலைமுறையில் இந்த சுச்சுவேஷனை எல்லாருமே எதிர்கொள்ள போகிறாங்க, எதிர்கொண்டே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ இலங்கையில் சண்டை நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டைமில் நிறைய குடும்பம் அனாதையாச்சு, குழந்தைங்க அனாதையானாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைகளை அடுத்ததாக யார் பொறுப்பில் சொந்தக்காரங்களை இருக்கணும்னா அவங்க தான் வளர்க்கணும். ஸோ அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு சகோதரி, அவங்க இத்தனைக்கும் டாக்டர், அவங்க சொல்கிறாங்க, என்னை எங்கள் பெரியப்பா தான் வளர்த்தாரு,
அவ்வளோ அவமானப்படுத்துவார் எங்களை. நீ ஒரு பொண்ணு தானே, உனக்கு சம்பாதிச்சிக்க தெரியாது அப்படின்னு கேட்பார். உங்கள் அப்பா என்ன கேட்டால் பெற்று போட்டான் அப்படின்வார். இப்போ சொல்கிறாங்க, இந்த மொழி இனம்னு சொன்னதை உண்மைன்னு நம்பி ஏமாந்து பைத்தியக்காரத்தனமாக எங்கள் அப்பா இப்படி உயிரை விட்டுருக்குறான். ஏன்னா பாதுகாப்பாக சில மக்கள் போனாங்க, அவங்களெல்லாம் இவங்க துரோகிங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நாங்களாம் ரொம்ப வீரன் நிரூபிக்கிறதுக்காக எங்களை அனாதையாக விட்டு போயிட்டான் அப்படின்னா அப்படி திட்டுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்குது. பட் அந்த வலி கல்யாணம் ஆகியும் அவங்க அந்த தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்பா மேலே அவ்வளோ கோபம். அப்பா அம்மா 2 பேருமே அந்த போரில் இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இலங்கைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் வரப்போகுது. கண்டிப்பாக வந்தே தீரும். அது போர்னால தான் வரணும்னு அவசியம் இல்லை. இயற்கை சீற்றத்தினால வரலாம், ஜாதி சண்டையினால் வரலாம், எதில் வேணாலும் வரலாம். ஆனால் கண்டிப்பாக வரும், வந்தே தீரும். ஏன்னா எல்லாருடைய தலையிலும் அவ்வளோ பாவம் இருக்குது. அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும். ஸோ அதுக்கான பிறவி தான் இது, கடைசி பிறவி. இப்போ அந்த தனிமை இல்லாமல், தனிமை இருக்கும், ஆனால் அந்த தனிமை பயம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி தனியாக தான் இருக்கிறோம். அந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி தனியாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், தனியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே காமெடி என்னென்னா, அவங்க கூட மட்டும் இல்லை, இந்த உடம்பு கூட நீங்கள் இல்லை. அதுதான் உண்மை. இந்த உடம்புலேருந்து தனியாக விடுபட்டு இருக்குது நம்மளுடைய உயிர், ஆத்மா. அதை தான் ஆத்மான்றோம். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா உடம்புல ஒட்டிலாம் இருக்காது, அது தனியாக அப்படியே மிதந்துட்டுருக்கும். வானத்தில் நட்சத்திரம் அப்படியே அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். அது டைம் முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு உடம்பு விட்டு ஏட்ட போயிடும். ஆனால் நம்ம இந்த உடம்பு நானே உடம்பு தான் வேறு நினச்சிக்கிறோம். அப்படியே இல்லாட்டினாலும் இது என்னுடைய உடம்புனாவது நினச்சிக்கிறோம். ஆனால் இது என்னுடைய இதுவும் கிடையாது, நானும் கிடையாது அப்படின்றதுல முதல்ல கவனமாக இருக்கணும். அடுத்தது, இந்த உடம்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? உங்களுடையவங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா? அந்த அப்பா அம்மா எப்படி கிடச்சாங்க? அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடச்சாங்க? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிட்டா உங்களுக்கு தனிமை பயமே வராது. இந்த உடம்பு எதன் ஆதாரத்தில் உங்களுக்கு கிடைச்சிது? ஏன்னா ஒரு சிலர் ஊனமாக பிறக்கிறாங்களே, ஒரு சிலர் எதுக்கடுத்த ட்ரெஸ்ஸே இல்லாத அந்த நாடோடி அந்த மாதிரி இடத்துல பிறக்கிறாங்களே. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு இந்த உடம்பு மட்டும் ஏன் கிடைச்சிது? இந்த நாட்டில், இந்த வீட்டில், இந்த குடும்பத்தில், இந்த உடம்பில் நான் ஏன் பிறந்தேன்? இதை யார் டிசைட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் தான் டிசைட் பண்ணீங்க. முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் என்ன காரியம் செஞ்சீங்களோ அதோடைய பலனாக கிடைக்கப்படுறது தான் இந்த உடல், இந்த அப்பா அம்மா, இந்த குடும்பம், இந்த நாடு, இந்த ஜாதி, இந்த மதம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய குணம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பிடிச்சி இழுக்கிறது, அல்லது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் போகிறது. குணத்தை வச்சு தான் நீங்கள் ஃப்ரெண்டே தேர்ந்தெடுக்கிறீங்க. ஸோ அது இப்போவே உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பா அம்மா கூட அப்படி தான். முந்தைய ஜென்மத்தில் குறிப்பாக சரீரத்தை விடும்போது, அதாவது இறக்கும் பொழுது உங்களுடைய குணம் என்ன குணமோ அந்த குணத்துக்கு ஏற்ற குடும்பத்தில் தான் நீங்கள் பிறப்பீங்க. அப்போ இந்த குணமும் செய்கிற காரியமும் தான் முடிவு பண்ணுது உங்களுக்கு எந்த உடம்பு, எந்த அப்பா அம்மா, எந்த குடும்பம், எந்த நாடு, எல்லாமே. ஆனால் இதை செய்கிறது யார் அப்படின்னா ஆத்மா தான் பண்ணுது. உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த ஆத்மா போடுற கட்டளையை நிறைவேற்றுற வேலைக்காரன் தான் உடம்பு அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அது இல்லாதது தான் பிரச்சனை. ஆனால் 5000 வருஷம் முன்னாடி மனிதனுக்கு அப்படி தான் இருக்கும் இயல்பாகவே குணம். அதனால் அவனுக்கு மரண பயமே இருக்காது, தனிமை பயமாக இருக்காது. ஆக்சுவலாக தனிமையே உணரவும் மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஏன் உணர மாட்டாங்க அப்படின்னா, அதாவது தனிமையாக இருந்தாலும் தனிமையை உணர மாட்டாங்க, ஆனால் தனிமையாகவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர் மரணம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே 150 வருடம் கம்பல்சரி இருப்பாங்க. எப்போ? 5000 வருடம் முன்னாடி. அப்போ இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. பாரத பூமி மட்டும்தான் இந்த பூமியில் இருந்துச்சு. 2500 வருஷம் இந்த பூமி
சொர்க்கமாகவே இருக்கும். அடுத்த 2500 வருஷம் தான் இந்த பூமி நரகமாகுது. கடைசி 100 வருஷம் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. பாருங்களா, இங்கே எல்லாருமே 150 வருடம் இருப்பாங்க, பயங்கர செல்வ செழிப்பாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, பயங்கர அன்பானவர்களாக இருப்பாங்க. யாருமே 150 வருடத்துக்கு முன்னாடி இறக்கவும் மாட்டாங்க, 150 வயசுக்குள்ளே இறக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தனிமை பயம் அதெல்லாம் இருக்காது. இல்லாததுனால தான் அவங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. இதுதான் ஆச்சரியம். அந்த தனிமை பயம் வரவும் உங்களை விட்டு நிஜமாலே எல்லாரும் போவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது இருக்கும். அப்போ எல்லாருமே என் கூடவே தான் இருப்பாங்கன்ற அந்த உணர்வே எப்போவுமே அவங்க கூடவே இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கு காரணம் இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் என் கூடவே இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அது ஒன்று இருக்குது, அதை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உடம்பே நான் கிடையாது, புருவ மத்தியில் நான் இருக்கிறேன், நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், இந்த உடம்பை நான் இயக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி ஆத்மானே பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த தனிமை பயம் இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. பாருங்களா, காமம் இல்லைன்னா யாரை சார்ந்து இருக்க போகிறீங்க இல்லையா? பற்று இல்லைன்னா யாரை சார்ந்து இருக்க போகிறீங்க? சுதந்திரமாக இருப்பீங்க. அவன் என்னை விட இவ்வளோ அழகாக இருக்கிறான், என்னை விட பயங்கர புத்திசாலியாக இருக்கிறான், என்னை விட பணக்காரனாக இருக்கிறான், எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த உடல்ன்ற உணர்வுலே இருக்க மாட்டாங்க. ஆத்மா நட்சத்திரமாக இருக்கான். இப்போ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ எதுக்கு அவங்களுக்கு பொறாமை, காமம், கோபம் இதெல்லாம் வரப்போகுது? ஆனால் அங்கே கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். எப்படின்னா யோக பலத்தின் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைத்தாலே குழந்தை பிறக்கும். ஸோ அந்த மாதிரி உலகம். அப்போ நம்ம தேவதைகளாக இருப்போம். அதோடைய நினைவு தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி தெய்வ வழிபாடுன்னு பண்ணுறோம். அதெல்லாம் நாம தான். ஸோ இங்கே நரகத்தில் வரும்போது என்ன ஆயிடுது, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கிறோம். அப்போ தான் காமம், கோபம் இதெல்லாம் வருது. அது கூடவே துக்கமும் வரும். ஏன்னா காமம், கோபம்லாம் வந்துச்சுன்னா துக்கம் வரும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரத்தோடு இணைஞ்சது தான் துக்கம். ஸோ இப்படியே மறுபிறவி எடுத்து நாளுக்கு நாள் துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் காமம், கோபம்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கடைசி 100 வருஷம் இந்த துக்கம்லாம் உச்சத்தில் இருக்கும்போது இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீ தான் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த, இன்றைக்கி உனக்கு தனிமை பயன் போய் கோயிலே போய் வேண்டிகிட்டு இருக்கிற, அங்கே இருந்ததே நீ தான் ராஜா அப்படின்றார். அது மட்டும் இல்லை, இப்போ நீ மீண்டும் அப்படி ஆகணும். ஏன்னா அந்த யுகம் சத்தியுகம் வரப்போகுது. சத்தியுகம் திரேதாயுகம் சேர்ந்தது தான் சொர்க்கம், துவாபரயுக கலியுகம் சேர்ந்தது தான் நரகம். இது இரவு பகல் மாதிரி, இரவு பகல், இரவு பகல் இல்லையா? அதேமாரி சொர்க்கம் நரகம், முடிஞ்சால் சொர்க்கம், முடிஞ்சால் நரகம், அப்படி சொர்க்கம் முடிஞ்சால் நரகம், நரகம் முடிஞ்ச சொர்க்கம், இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் அவ்வளோ சக்தி இருக்கும். அந்த சக்தி நமக்குள்ளே நிரப்பிக்கிற வழியை கற்றுக் கொடுக்குறாரு. அதான் ராஜயோகம். அது என்ன வழினா, முதல்ல நீ அழியக்கூடிய உடம்புன்றதை மறந்துட்டு, இந்த உடம்புக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. அந்த ஆத்மாவின் தந்தை தான் பரமாத்மா, அதுதான் கடவுள். அவரும் ஒரு ஆத்மா தான். அவர் பூமிக்கு நம்மள மாதிரி பிறப்பு எடுக்கிறது கிடையாது. அவர் எங்கே இருக்கிறாருன்னா இங்கே இருக்கிறார். கடைசி 100 வருஷம் தான் வர்றாருன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ இடத்துல இருக்கார் இல்லையா, இங்கே தான் இருக்கார். இதுதான் பரந்தாமம்னும் பரலோகம்னு சொல்லுவோம். இங்கே இறைவனும் ஒரு நட்சத்திரமாக இருக்கார். ஏன்னா அவரும் ஒரு ஆத்மா. நம்மளும் உலகம் அழியும் போது இங்கே போயிடும், நம்ம உயிரெலாம் இங்கே போயிடும். அப்புறம் சொர்க்கமானப்புறம் மறுபடியும் பிறவி எடுக்க ஆரம்பிப்போம். நமக்கு இறைவனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவோம், இறைவன் வர்றதில்லை. பிறக்கிறதும் இல்லை, அதனால் இறக்கிறதும் இல்லை. ஆனால் இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு ஒரு உடல் வேணும்னு ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ இப்போ சொல்கிறாரு, உலகம் கண்டிப்பாக அழிய போகுது, ஏன்னா சொர்க்கம் வரும். இப்படியே இந்த உலகத்தில் காமம், கோபம் எல்லாம் அதிகமாக இருக்குது. இப்படியே விட்டால் உலகம் என்ன ஆகுது? ஸோ அதனால் அதை முடிக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் நீ பயப்படாத, நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், உடம்பு இருக்கிறதே மறந்துட்டு வெறும் நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன்னே புரிஞ்சுக்கோ. அந்த ஆத்மாவுடைய அப்பா தான் நான் இறைவன். அவர் பேர் தான் சிவன் இந்துக்கள் சொல்கிறோம். அதுதான் அவருடைய பேர். முஸ்லீம்கள் அல்லாஹ், கிறிஸ்தவர்கள் பரமபிதான்னு சொல்கிறதுலாம் இவரை தான். மற்றபடி உடல் எடுத்த யாருமே கடவுள் கிடையாது. இப்போ அவரை நினைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் அழியக்கூடிய உடல் இல்லை, ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா, நான் உடம்பில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், என் தந்தை உடம்பில் சிக்கிறதே கிடையாது அப்படின்னு அவரை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ராஜயோகம். நினைக்க என்ன ஆகுனா இந்த இடம் துடிக்கும்.
என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட வந்து சக்தி வரும். சக்தி வர வர காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் உங்களை விட்டு படிப்படியாக போயிட்டே இருக்கும். பயங்கர ஆனந்தமாக இருக்கும். அந்த பயம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இறைவனை மாதிரியே முழுமை நிலையை அடைவீங்க. அனைத்து சக்திகளும், அன்பு, அமைதி எல்லாம் நிரம்பி இருக்கிறது உங்களால் உணர முடியும். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, மற்றவங்க கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி சக்தியை இப்போ நிரப்பிக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயத்த சொல்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மத்தின் விதி. ஆத்மா ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவிக்கு தன்னுடைய குணத்தை எடுத்துகிட்டு போகும், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகாது. அந்த குணம்தான் பாவம் புண்ணியம்ன்றோம். நல்ல குணம்னா புண்ணியம், கெட்ட குணம்னா பாவம். ஸோ இப்போ பாவத்தை எரிக்கணும்னா இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சம்மந்தப்பட்ட குணம் எல்லாம் எரியும். இப்போ இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க, சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். கூடவே இறைவனோடு இணைந்து காரியத்தை செய்யுங்க. இறைவன் என் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு இறைவன்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. எல்லா உறவையும் இறைவனோடவே வைங்க. எனக்கு கணவன் அவர் தான். கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது இவர் தான் என்னுடைய கணவன்ற உணர்வில் இருங்க. கடவுள் தான் என்னுடைய கணவன், அதெல்லாம் என்னுடைய சகோதர ஆத்மா. ஏன்னா எந்த நேரமும் விட்டு போயிடும். கடைசி நேரம் எல்லாம் விட்டு போயே ஆகணும். இல்லை யார் முன்னாடி போவான்னு தெரியாது. ஸோ அது சகோதர ஆத்மா. கணவன் மூலமாக ஒரு அன்பு கிடைக்குதுன்னா அது கடவுள் அவர் மூலமாக கொடுக்குறாரு. குழந்தை மூலமாக அன்பு கிடைக்குன்னா கடவுள் இது மூலமாக கொடுக்குறாரு. மற்றபடி இந்த உடம்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த உடம்பே பார்க்கக்கூடாது. அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அதையும் சிவன் வந்து குழந்தை ரூபத்தில் எனக்கு அன்பு காட்டுறாரு. சிவன் கணவன் ரூபத்தில் எனக்கு அன்பு காட்டுறாரு, அப்பா ரூபத்தில் அன்பு காட்டுறாரு, ஃப்ரெண்டு ரூபத்தில் அன்பு காட்டுறாரு. இப்படி சிவனையே தான் நினச்சிட்டு இருக்கணும், கடவுளையே. கூடவே இறைவன் பேசுகிறதையும் கேட்கணும். ஏன்னா ஒரு ஒரு உறவு எப்படி வளரும்? பேசிகிட்டே இருந்தால் தான் வளரும் இல்லையா? அன்பு அப்படி தான் வரும். ஆனால் மனிதர்கள்கிட்ட பேசினா வர அன்பு தான் கடைசியில் பிரச்சனை ஆகிடுது, மென்டல் ஆக்கிடுது. ஆனால் இறைவன்கிட்ட வைங்க, பயங்கர ஆனந்தமாக இருக்கும். இப்போ இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அவர் பேசுகிறதையும் கேட்கணும், அவர் பேசுவார். பக்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுவீங்க, அதுவும் எப்போ உங்களுக்கு பிரச்சனைனா பேசுவீங்க. திருப்பி அவர் பேசுகிறாரா இல்லையானே தெரியாது. அதனால் அவர் இருக்காரா இல்லையானே டவுட் வந்துடுது. ஆனால் இறைவன் இப்போ பேசிகிட்ருக்கிறார். அவர் பேசுகிறது தான் முரளி அப்படின்னு சொல்கிறோம். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் அது முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுது. இப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் இறைவன் கொடுக்குற ஞானத்திலேருந்து போடுறது தான். ஸோ நிறைய பேர் வந்து நீ என்ன பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டே அப்படி இப்படின்றாங்க. இது கடவுள் கொடுக்குற ஞானம். அதனால தான் இந்த ஞானம் புத்திசாலியாக தெரியுது. மனிதர் கொடுக்குற ஞானம் தான் முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் பார்க்க கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் அதனால் எந்த யூஸும் கிடையாது. சரி, இப்போ இறைவனை, அதாவது நீங்கள் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இறைவனை நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வினாடி விடாமல் அவரோடவே வாழணும். ஏன்னா நீங்கள் உண்மையிலே புள்ளியோடு தான் வாழறீங்க. நீங்கள் கணவன் நினைக்கிறது அந்த உடம்பு கிடையாது, உள்ளே இருக்கிற ஒரு புள்ளி தான். குழந்தையும் ஒரு புள்ளி தான். ஆனால் அது தெரியாமல் வாழறதுனால அந்த உடம்பு விட்டு போனால் நீங்கள் துடிக்கிறீங்க. ஆனால் அது இருக்க தான் செய்யுது. அந்த ஆத்மா வேற ஒரு உடலை எடுக்குது. நீங்கள் அழுவுறீங்க, ஏன்னா உடம்புன்னு நம்பிட்டீங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ இந்த உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து உறவுகளையும் மறந்து இறைவனை நினைங்க. உங்களுடைய உடலையும் மறந்து ஆத்மானு உங்களை நினச்சிக்கிட்டே இருங்க. அதேமாரி இறைவன் கொடுக்குற ஞானம், அதை தான் முரளின்னு சொல்லுவோம், அதை கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த முரளி வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த முரளி லிங்க் அனுப்புகிறோம். அதேமாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிற ராஜயோக தியான சென்டர் முகவரியும் அனுப்புகிறோம். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் +91 98 946 71743. சரி, இப்போ இறைவனோடு வாழணும். எல்லோரும் நம்ம கூட இருக்கும்பொழுதே அவங்க இறந்துட்டாங்கன்ற நினைவில், நான் தனியாக தான் இருக்கிறேன்ற உணர்வில் இறைவனோட மட்டுமே பேசணும். அப்போ நீங்கள் உங்கள் கணவன்கிட்ட பேசுகிறீங்கன்னா, நான் கணவன்கிட்ட பேசலை, சிவனே. ஸோ இங்கே வந்து பாபான்னு சொல்லுவோம் சிவனை. பாபான்னா அப்பா, ஹிந்தியில் மரியாதையாக அப்படி சொல்கிறது. ஸோ பாபா, நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நான் இந்த கணவனுடைய சரீர கவர்ச்சியில், சரீர அழகில் மயங்கலை. எனக்கு அந்த ஒரு ஒளிப்புள்ளி தான் தெரியுது. இது என்னுடைய சகோதர ஆத்மா. அதுக்கு நான் என்னென்ன கடமை பண்ணணுமோ, சாப்பாடு வைக்கிறது, அது மாதிரி காரியம் பண்ணுறேன். அதுமாரி இது குழந்தை, என் குழந்தை இல்லை, அது உன் குழந்தை தான், என்னுடைய சகோதர ஆத்மா.
கர்ம கணக்கு இருக்கிறனால எனக்கு பிறந்திருக்கு, ஸோ அதுக்கு தேவையானதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு புத்தி வந்து அந்த உடலில் மாட்டிக்கவே கூடாது. உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும், இறைவனோடு பேசிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு இறைவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்கேருந்து புத்தி விலகும். அப்போ என்ன ஆகுன்னா, எல்லோரும் இருக்கும்போதே நீங்கள் இறைவனோட மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் அங்கே இருக்கிறீங்க. ஆனால் இதனால் என்ன ஆகுன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. பயங்கர அன்பு கொடுப்பீங்க, ஆனால் எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. கிடைச்சாலும் உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அன்பில் நிரம்பி இருப்பீங்க. ஏன்? இறைவனோட வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒருவேளை இந்த மாதிரி யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அல்லது இறந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஆனால் இப்பொழுதுலேருந்தே அந்த பயிற்சி பண்ணோம். ரொம்ப நாள் பயிற்சி வரும்போது தான் அது அந்த டைம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த நேரம் மென்டல் ஆகிடும். ஆன்மீகலாம் வயசானப்புறம். அப்படியா? வயசானாதான் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்களா? இன்றைக்கி எல்லோரும் அப்படியே 80-90 வயசுக்கு மேலே தான் சாகுறாங்களா? இல்லை, அதாவது நம்ம செத்தா பரவாயில்ல, சாவாமல் இருந்துட்டோன்னா, கைகால் இல்லாமல், கைகால் வராமல் இருந்தால், அல்லது நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா துடிக்கிறோம்ல. ஆனால் உண்மையிலே அதாவது நீங்கள் செய்த கர்மம் தான் உங்களுடைய எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது, அப்பா அம்மா எல்லாத்தையுமே. அப்போ அந்த கர்மத்தில் கவனம் கொடுங்க, அந்த கர்மத்தையும் விலகி செய்யுங்க. அதாவது இறைவன் நினைவில் இருந்து செய்யுங்க. அப்போ அந்த கர்மம் செய்ய முடியாத சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. குறிப்பாக இந்த தனிமை பயம் இருக்காது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே இறைவனோடு இருக்கிறீங்க. எல்லோரும் இருக்கும்போதே நீங்கள் இறைவனோடு தான் வாழும்போது, எல்லோரும் போனாலும் நீங்கள் இறைவனோடு தான் வாழ போகிறீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர் டக் 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 டக்குன்னு மற்றவங்க மூலம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அப்படி வாழும்போது தான் தெரியும். நீங்கள் தான் கடவுளை மேலே மனிதனை நினைன்னு சொன்னவனெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அதனால் வந்தது தான் இந்த டிப்ரெஷன். ஸோ இறைவனோட வாழுங்க. பெட்டர் லேட் தேன் நெவர். இப்போவே இல்லையா? எல்லோரும் நம்ம கூட இருக்கும் பொழுதே அவங்கள நீங்கள் மறக்க கற்றுக்கிட்டிங்கன்னா போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ மெயினாக பெண்கள் ரொம்ப பாவம். ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் கால் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். பட் பெண்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் உண்மையிலே நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நம்பியோ, கணவன் அல்லது மனைவியை நம்பியோ, குழந்தையை நம்பியோ கிடையாது. கடவுள் தான் நடத்துகிறார். இது சும்மா கிடையாது, நிஜமாகவே உங்கள் கூடவே இருக்கார். அதனால தான் துக்கத்தின் உச்சம் வரும்போது அவர் வந்துடுறாரு கரெக்டாக. ஸோ நீங்கள் இறைவனோட வாழ்ந்து பாருங்களாம். இறைவனோட மட்டும்தான் நான் இன்றைக்கி பேசுவேன் அப்படின்னு வைங்க. உங்கள் மனதின் விஷயத்தை இறைவன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் ஷேர் பண்ண மாட்டேன்னு வைங்க. ஏன்னா பெரும்பான்மையான டைமில் நீங்கள் எந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சில சீக்ரெட்டை ஷேர் பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியும். நம்பிக்கை துரோகியாக மாறுவாங்க. இறைவன்கிட்ட வைங்க, பிரச்சனையே கிடையாது. அதேமாதிரி இறைவன் அந்த முரளியில் பேசுகிறத கேட்டு கேட்டு அதை திரும்ப திரும்ப ஆசைப்படுங்க. அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதே மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்கள். அப்படி ஒரு காதலன் காதலி மாதிரி அவ்வளோ அந்யோன்யமாக இருங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் என்ன நடந்தாலும். ஸோ இப்போவே நீங்கள் இது பண்ணலை, ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கடைசி நேரம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. ஸோ இப்போவே உங்களுடைய ஞானக்கண்ணை திறந்துடுங்க, இறைவனோட வாழுங்க. தனிமை உங்களை எப்போவுமே பயமுறுத்தாது. இதை அலட்சியமாக விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக தனிமைக்கிட்ட மாட்டிக்குவீங்க. இன்னொரு விஷயம், நம்ம உடம்பு கிடையாது, ஆத்மா. அது தூய்மையாகாமல் இறைவன்கிட்டேயும் போகாது, பரந்தாமத்துக்கும் போகாது. அப்போ என்ன ஆகும்? இங்கேயே பேயா அலையும். மனுஷன் உடம்புல இருக்கும்போது தனிமைக்கு எப்படி பயப்படுறோன்னா அதே மாதிரி தான் உடம்பு இல்லாட்டினாலும் பயப்படுவோம். அது ரொம்ப பயம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் விட மாட்டாங்க இல்லையா? வீட்டுக்குள்ளே வந்தாலும் யாராவது மந்திரவாதியை கூப்பிட்டு பேய் ஓட்டுறன்னு ஓட்டுருவாங்க. இப்போ எப்படி இருக்கும் இல்லையா? சுடுகாட்டில் வந்து நீங்கள் உடம்போடு போகும்போது எப்படி பயப்படுவீங்களோ அதே மாதிரி தான் உடம்பு இல்லாட்டினாலும் பயப்படுவீங்க. ஸோ பயங்கரமான தண்டனை.
எல்லாமே கிடைக்கும் இல்லையா. உலக அழிவு, சுனாமி அப்படிலாம் இருக்கும்போது எல்லா ஆத்மாவும் என்ன சுத்தமாக இருக்குது, நேராக இறைவன்கிட்ட போக எல்லாம் பேயாக தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ இறைவனை நினைக்க பாவம் அழிஞ்சிடுச்சுன்னா இறைவன்கிட்டையும் போயிடுவோம். அடுத்தது எதை கண்டும் பயப்பட மாட்டோம். ஸோ பயங்கர தைரியசாலியாக இருக்கணுமா, இறைவனை நினைங்க. பயங்கர புத்திசாலியாக இருக்கணுமா, இறைவனை நினைங்க. ஏன்னா எல்லாம் இருக்கும்போதே இறைவனை நினைக்கிறவன் தான் புத்திசாலி. கடைசியில் எப்படியும் நினச்சி தான் ஆகணும். ஆனால் உடம்பை விட்டப்புறம் நினச்சா அது நம்ம மற்றவங்கிட்ட சொல்லக்கூட முடியாது. ஸோ இறைவனின் துணையோடு வாழுங்கள், பயமே இருக்காது. யாம் இருக்க பயமேன்னாங்க இல்லையா. அவர் இருக்கிறாரு, ஆனால் அவர் இருக்கிறாருன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் பயம் இருக்காது. இல்லைனா பயந்துட்டு தான் இருப்பீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.